ஹாய், திஸ் இஸ் மனிதர் பேசும் சுனில். புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா? எந்த மாதிரியான புக் படிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்டோரிஸா, ஃபிக்ஷனா, இல்லை ஃபேண்டசி ரிலேட்டடா, எந்த மாதிரியான புக் படிச்சுட்டு இருக்கீங்க? ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த 8 புக்கு படிக்கலைன்னா வாங்கி படிங்க, கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு புக்கு மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்கல். இவர் இந்த புக்கில் என்ன பேச வர்றாருன்னா, த பாசிட்டிவ் மைண்ட் செட், த வில் டு பவர், த பாசிபிலிட்டி டு கம் அவுட். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல பதிவை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது புக்கு திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இந்த புக்கு அதிக பேர் படிச்சிருப்பீங்க. டேனியல் கான்மென் எழுதிய ஒரு புக்கு. இந்த புக்கில் த சிஸ்டம் ஆஃப் டூ பிரெயினை பற்றி பேசியிருப்பார். இந்த டூ பிரெயினில் எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் அதை பற்றி அழகாக பேசியிருப்பார். த தேர்ட் புக் இஸ் அ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் இந்த புத்தகத்தில் அதிகமாக என்ன பேசியிருக்காருன்னா, அறிவியலை பற்றி பேசியிருக்காரு, காஸ்மாலஜியை பற்றி பேசியிருக்காரு, பிளாக் ஹோலை பற்றி பேசியிருக்காரு, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது அதை பற்றி பேசியிருக்காரு. த ஃபோர்த் புக் இஸ் சாப்பியன்ஸ் பை யுவல் நோவா. இவர் இந்த புத்தகத்தில் ஏன்சியன் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த மாற்றங்களை பற்றி பேசியிருக்காரு. அது அறிவியல் மாற்றமாக இருக்கலாம், பொருளாதார மாற்றமாக இருக்கலாம், இல்லை விவசாயத்தில் மாற்றமாக இருக்கலாம், தொழிலில் மாற்றமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அழகாக பதிவு செஞ்சிருக்காரு. த ஃபிஃப்த் புக் இஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன் பை ராபர்ட் பி சியால்தனி. இவர் இந்த புத்தகத்தில் அதிகமாக எதை பற்றி பேசியிருக்காருன்னா, லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் பிஹேவியர்ஸ். இதில் அதிகமாக மனிதர்கள் எப்படி மாற்றப்படுகிறார்கள், மாறுகிறார்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுது அதை பற்றி அதிகமாக பேசியிருப்பார். த சிக்ஸ்த் புக் இஸ் காஸ்மோஸ் பை கார்ல் சாகன். இவர் இந்த புத்தகத்தில் ஸ்பேஸ் அண்ட் டைமை பற்றியும், த ஒண்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸை பற்றியும், அப்புறம் எவல்யூஷனை பற்றியும், இது எல்லாம் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பேசியிருப்பார். த செவன்த் புக் இஸ் த சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசர். இந்த புத்தகத்தை பற்றி ஆக்டர் அரவிந்த் சாமி ஒரு பேட்டியில் பேசியிருப்பார். அந்த பேட்டி முடிச்ச பிறகு அதிக பேர் இந்த புக்கை வாங்கியதாக இணையதளத்தில் அதிகமாக வைரலாக வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் புக்கு வாங்கியிருப்பீங்க. இந்த புத்தகத்தில் அதிகமாக இந்த நாலேஜ் ஆஃப் மணி அண்ட் த ஃபினான்ஸ், அந்த வெல்த்து, இந்த மணியை எப்படி ஜெனரேட் பண்ணுறது, மணியை எப்படி பாதுகாக்கிறது, மணியை எப்படி சேவ் பண்ணுறது என்பதெல்லாம் தெளிவாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பேசியிருப்பார். த எய்த் புக் இஸ் The Interpretation of Dreams by Sigmund Freud. Sigmund Freud இந்த புக் எழுதிய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த புக்கில் அதிகமாக சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பேசுவாங்க. ட்ரீமும் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, எப்படி அந்த ஷேப் சிம்பிள் ஏன் இந்த ட்ரீமில் இந்தந்த நிலைகளெல்லாம் வருது, இந்தந்த சிம்பிளெல்லாம் வருது, இந்த ஆக்ஷனெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த 8 புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஒருவேளை படிக்கலன்னா வாங்கி படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை இந்த புத்தகத்தினுடைய ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் புக்குன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF ஃபார்மேட்டாக உங்களுக்கு அனுப்பி தர்றேன். நன்றி.